ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சினிமா வந்து பல ஆங்கிளில் இருக்குது. எல்லாருமே சினிமானால கமர்ஷியல் சாங் இருக்கா, ஃபைட் இருக்கா இப்படிங்கிற ஒரு காலத்தில் காந்தியை வச்சு படம் எடுத்து, காமராஜரை வச்சு படம் எடுத்து, இப்போ திருக்குறள் எடுத்திருக்காரு. ரொம்ப அதுக்கு வந்து மிக சப்போர்ட்டாக இருந்த ராமராஜ் நாகராஜ் சாருக்கும், விஜிபி சந்தோஷம் சார் அவர்களுக்கும் மற்றும் ஏஜே பாலகிருஷ்ணன் சாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நிச்சயமாக இப்படி ஒரு படம் அது வந்தது ஒரு நல்ல ஒரு யோசனை. யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணுறது காசுக்காக நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ அமேசான்லேயோ ஷேரிங் பேசிக்கெல்லாம் போடாமல் எல்லோரும் பார்க்கணுங்கிற நினச்சதில்ல. மிக சந்தோஷப்படுறேன். நிச்சயமாக இந்த யூடியூப்பில் பெரிய ஒரு வெற்றி அடையும், எந்த மாற்றமும் இல்லை. திருக்குறள் எல்லாரும் அது தெரிய வேண்டிய ஒரு படம். நிச்சயம் எல்லோரும் பார்ப்பாங்க. நன்றி, வணக்கம். இந்த விழாவுக்கு விளம்பரம் தருவதற்காக இங்கே வந்திருக்கின்ற ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கின்ற எல்லா பிரமுகர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருவள்ளுவர் படம் மிகச்சிறப்பாக வந்திருப்பதாக எல்லா பத்திரிகை நண்பர்களுமே எழுதியிருந்தாங்க. அதே மாதிரி கலைச்சோழனுடைய நடிப்பையும் சரி, தனலட்சுமி நடிப்பையும் சரி பாராட்டாத பத்திரிகைகளே இல்லை என்கின்ற அளவுக்கு மிகச்சிறப்பாக எல்லாருமே பாராட்டியிருந்தாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த படத்தை இயக்கிய பாலகிருஷ்ணன் தான் முக்கியமான காரணம். பாலகிருஷ்ணன் செய்கிறது வந்து ஒரு திரைப்பட இயக்கமாக எடுத்துக்க முடியாது. இது போன்ற பெருந்தலைவர் காமராஜ் போன்ற, மகாத்மா காந்தி போன்ற திருவள்ளுவரெல்லாம் கொண்டு போய் மக்களிடம் சேர்க்க வேண்டும் அப்படின்னு இருக்குல்ல, அது ஒரு வேள்வி. இந்த சினிமா இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வேள்வி மாதிரி தான் பாலகிருஷ்ணன் நடத்தி கொண்டிருப்பதாக நான் பார்க்குறேன். இந்த திருக்குறள் படத்தை இயக்குவதற்கு பாலகிருஷ்ணனோட சரியான ஆள் இருக்க முடியாது அப்படின்றத நீங்கள் காமராஜர் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கு இருக்கின்ற பல இளைஞர்கள் மத்தியிலே காமராஜர் பற்றி ஒரு விழிப்புணர்வு இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய அந்த ஆவணப்படம். அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக அதை படமாக்கியிருந்தார். அதை நான் வந்து 2-3 முறை பார்த்தேன். அவ்வளவு நுணுக்கமான ஒரு பதிவு அது. அது மாதிரி தான் இந்த படம் வந்து மிகச்சிறப்பாக பண்ணியிருக்காரு. திரையரங்கில் உள்ள பிரச்சனைகள்லாம் அவர் சொன்னார். இப்போ திரையரங்கு வேறு மாதிரி இருக்குது, அதனால் திருவள்ளுவரை கொண்டு போய் திரையரங்கின் மூலம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுது. அது உண்மை தான். ஏன்னா இன்றைக்கு சினிமா எப்படி இருக்குன்னா, ஒரு பக்கம் ஓப்பனிங் சாங் வேணும், இன்னொரு பக்கம் 2 பக்கமும் சொல்கிறாங்க. இப்போ புது புது கன்று இருக்குது, சுட்டுக்கிட்டே இருக்காங்க. நினச்சி பாருங்கள், திருவள்ளுவருக்கு ஒரு ஓப்பனிங் சாங்கு, திருவள்ளுவர் 2 பக்கம் கன்று நடக்குமா? அப்போ வந்து திரையரங்கு இருக்காதுதான், நியாயம்தான். இது மாதிரி படத்தை எங்கே போட்டால் கொண்டு போய் சேர்க்க, அதாவது இவங்களுடைய நோக்கம் தான் ரொம்ப முக்கியம். திருவள்ளுவர் பற்றி படம் எடுப்பதோடு நின்று விடாமல் என்ன நோக்கத்துக்காக திருவள்ளுவரை பற்றி படம் எடுக்கணும்னு நினச்சார் அவர்? திருவள்ளுவர் வச்சு படம் எடுத்து சம்பாரித்து ஒரு 100 கோடி ரூபாய் எப்படியாவது அதில் சம்பாரிச்சிடலான்னு இல்லையே. திருவள்ளுவரை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றதானே என்னுடைய நோக்கம். அது எப்போ நிறைவேறும்? இதை இலவசமாகவே எல்லோரும் பார்ப்பதற்கு வழிவகை செய்தால் தானே அது நிறைவேறும். அதை செய்வோம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து தான் இன்றைக்கி வந்து இதை அப்புறம் யூடியூப்பில் எடுக்கணும், படத்தை திரையிடுறது அப்படின்னு முடிவெடுத்துருக்காங்க. இது வந்து நிஜமாகவே ஒரு புதிய புரட்சி அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இது வந்து 2 விஷயம். ஒரு பக்கம் ஒரு புரட்சிகரமான, இன்னொன்று இதை கொண்டு போய் எல்லாத்தையும் சேர்க்கணுன்ற அந்த உயர்ந்த எண்ணம். நான் இந்த விழாவுக்கு வந்ததுக்கு வந்து 2 காரணம். ஒன்று, பாலகிருஷ்ணனை வந்து நேரடியாக பாராட்ட ஒரு வாய்ப்பு. ஏன்னா நம்ம என்னதான் நம்ம படத்தை பார்த்து நம்ம உட்காந்து வீட்டில் உட்காந்தோ இல்லை பத்திரிகையில் சொன்னாலோ என்னுடைய ஊடகங்களில் சொன்னாலோ நேரடியாக ஒரு பாராட்டுவதில் கிடைக்கக்கூடிய ஆனந்தம் அவருக்கு வந்து நம்ம பாராட்டு ரிசீவ் பண்ணுறதுக்கும் சரி, பாராட்டுறதுக்கும் சரி. 2 பேரை பாராட்ட நினச்சேன். ஒன்று பாலகிருஷ்ணன், இன்னொன்று இது மாதிரி ஒரு அரிய முயற்சிக்கு துணை நின்றவர்கள். அது ரொம்ப முக்கியம். இந்த படத்தை பற்றி நீங்கள் எல்லோரும் பேசிகிட்டு இருக்கோம். இது வந்து இன்றைக்கி யூடியூப்பில் கொண்டு போய் சேர்க்கணும், எல்லோரும் திருவள்ளுவர் எல்லோரையும் சென்று அடைய வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது சாத்தியமாயிருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இதற்கு பின்னாலே இருக்கிற திரு நாகராஜன் அவர்கள், ராமராஜ் காட்டன் அதிபர் திரு நாகராஜன் அவர்கள், ஒரு பக்கம் விஐடி விஸ்வநாதன் அவர்கள், இன்னொரு பக்கம் ஐயா விஜய் சந்தோஷம் அவர்கள். விஜய் சந்தோஷம் ஐயாவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சொல்லணுன்னா, நீங்கள் திருவள்ளுவருக்கான விழான்னு சொல்லிட்டு இந்த விழாவை கம்போடியாவில் வைங்க, பிலிப்பைன்ஸில் வைங்க, தாய்லாந்தில் வைங்க, அவர் வந்துடுவார். எந்த ஊரில் வைங்க, அவரை பொறுத்த வரைக்கும் திருவள்ளுவர்னா போதும். திருவள்ளுவர் வந்து எவ்வளோ காலமாக அந்த சேவை பண்ணிகிட்ருக்காரு. அது வந்து நிஜமாக விஜய் சந்தோஷம் அவர்களுக்கு என்னுடைய சிறந்தார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முயற்சி வந்து
மிகச்சிறந்த முயற்சி. இந்த முயற்சியை வெற்றி பெற செய்வது வந்து உங்களுடைய பங்கு நிறைய இருக்குது. இது யூடியூப்பில் தான் வெளியிடுறாங்க. இலவசமாக பார்க்கணுன்னாலும் எல்லோரும் பார்க்கக்கூடிய விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா நம்மை போன்ற பத்திரிகையாளர்களுக்கு இருக்குது. அந்த பணியை நீங்கள் அன்பு கூர்ந்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். உலகை தமிழால் உயர்த்திடுவோம், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, அன்னையும் தந்தையும் ஆசானும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலம் ஒன்று, யாரும் ஊரே யாரும் ஊரே யாவரும் கேளே. அற்புதமான நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சியடைகின்றேன். எனது அன்பிற்கும் மிகுந்த பாசத்துக்குரிய ஐயா பாலகிருஷ்ணன் மூலமாகத்தான் எனக்கு திருவள்ளுவர் படத்தை அவர் எடுக்கிறார் என்பது நன்கு தெரியும். ஒரு சாதாரண மனிதன் உலகமெல்லாம் புகழ் பெற்ற ஒரு மனிதரை எடுப்பது சாதாரண விஷயம் முடியும் என்ற நம்பிக்கையுடன் எதையும் செய்ய முடியும் நம்பிக்கை செய்து இந்த உலகமெல்லாம் திருக்குறளை அனுப்ப வேண்டும். அதற்காக அவர்கள் எடுத்த முயற்சி மிக அதிகம். ஐயா ராமராஜ் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், அவர்கள் சமுதாய மக்களுக்கு, சமுதாயத்தில் இருக்கின்ற எல்லா மக்களுக்கும் எல்லாம் செய்ய வேண்டும் என்று உறுதி பூண்டு அவர்களுடன் அதுபோல் நமது விஸ்வநாதன் அவர்களும் இதுக்கு ரொம்ப உதவி செய்திருக்கின்றார்கள். மேடையில் அமர்ந்திருக்கின்ற நடிகர்கள் குறிப்பாக தாடியை பிடிச்சி எடுத்துக்கிட்டே இருக்காரு. பக்கத்தில் வந்து வாசகி அப்படியே பார்த்துருக்க. ஆக ஒரு நடிப்பு என்றால் மக்களை வந்து செய்ய வேண்டும். மக்களை செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், அதற்கு ஒரு உள்ளத்திலே அதை உள்வாங்கி அதை நாம் தெரியப்படுத்த வேண்டும். இன்னைக்கு ஊடக நண்பர்களாக வந்திருக்கின்றார்கள். அவர்கள் நினைத்தால் இந்த வள்ளுவரை உலகமெல்லாம் அனுப்ப முடியும், அனுப்புவார்கள். மேடையிலே நான் அருமை தம்பி லட்சுமணன் பேசினார். மேடையில் இருப்பவர்கள் எல்லோரும் நன்கு அறிந்தவர்கள். பிஜேபி உலக தமிழ்ச்சங்கம் இன்று உலகமெல்லாம் 198 வள்ளுவர் சிலை வைத்திருக்கின்றோம். அந்த சிலைகள்லாம் நான் நேராக கொண்டு அங்கே இருக்கின்ற மக்களை பார்த்து அவர்களுக்கு கொடுத்தேன். எல்லாமே இலவசமாக கொடுத்த அந்த சிலை இந்த ஒவ்வொரு நாட்டிலும், ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, எல்லா நாட்டிலும் இருக்கு. தமிழகத்திலே நிறைய வைத்திருக்கின்றோம். சிலை வேண்டும் என்று எழுதினால்
சிலையை பெறுவதற்கு பிஜேபி உலக தமிழ் சங்கம் எப்பவும் தயாராக இருக்கின்றது. அந்த சிலைகள் தேவையில்லைதான் எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று கேட்டு அற்புதமான விழா, மிக சிறந்த விழா. நம்ம எல்லாம் ஒன்றாக இணைக்கும் விழா. என்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை சார்ந்தோனை கேட்டாய், என்னை வளர்த்தது அன்பு தாய். வசதியில்லாத நேரத்திலே அவர்கள் தினந்தோறும் வேலைக்கு சென்று ₹1 சம்பாதித்து அதன் மூலமாக எங்களை வளர்த்தார்கள். ஆகவே முயற்சி இருந்தால் எல்லாம் முடியும். அதிலும் தாயும் தந்தையும் ஆசானியம் நாம் உள்ளத்திலே வைத்துக் கொண்டால் நாம் எல்லாவற்றிலும் சிறப்பறம் செய்ய முடியும். கர்மவீரர் காமராஜ் அவர்களுக்கு நான் பேப்பர் போட்டு தினத்தந்தி பேப்பர், அதற்காக அவர் ₹1 கொடுத்தார் என்று காமராஜர் ஐயா அவர்களை பற்றி ஒரு நூல் எழுதியிருக்கின்றேன். ஆக எதையும் முடிந்தால் முடியாது ஒன்றுமில்லை. இந்த விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. என் அருமை இளவல் பாலகிருஷ்ணன் அவர்கள் இன்னும் மேன்மேலும் சிறப்பாக வர வேண்டும். அதற்காக எல்லோரும் உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம். இவ்வளவு விஷயங்களை உள்வாங்கி ஒரு நல்ல திரைப்படமாக திருவள்ளுவருடைய வரலாற்றை அருமையாக எடுத்திருக்காங்க. இதைய உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழ் மக்களும் அதை பார்த்து தம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு நல்ல பழக்க வழக்கங்களை எடுத்துக்கொண்டு அடுத்த தலைமுறைகளை சொல்லிக் கொடுத்து இது ஒரு நமக்கெல்லாம் தமிழருக்கெல்லாம் கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் என்று கூறி இந்த யூடியூப் பதிவேற்றத்திற்கு வாய்ப்பை ஏஜே பாலகிருஷ்ணன் ஐயா எனக்கு கொடுத்ததுக்கு அவருக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நமக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைச்சிருக்கு அப்படின்னாரு அவர். என்ன காரணம்னா அவரே பெருந்தலைவர் போட்ட மதிய உணவில் படித்தவர். அந்த உணவு கிடைக்குங்கிறதுக்காகவே பள்ளிக்கூடத்துக்கு போனவர். அதுக்கு ஒரு சிறப்பான மியூசிக்கை கொடுத்தாரு. அவர்கிட்ட என்னன்னா நீங்கள் அவர்கிட்ட படத்தை கொடுத்துட்டு வீட்டில் போய் தூங்கிடலாம். ஏன்னா இவ்வினை இவன் செய்யும் என்றாய்ந்து அவ்வினை அவன் கண் விடல், அவ்வளோ ஒரு சிறப்பான மனிதர் அவர். அப்புறம் காந்தியை பற்றியும் அப்படி தான். முதல்ல அவருக்கு தயக்கம் இருந்தது, சில கொள்கை முரண்பாட்டில் இருந்திருக்கலாம். ஆனால் படத்தை பார்த்துட்டு அவர் மியூசிக் போட்டார். திருக்குறள் படத்தை முடிச்சதுக்கப்புறம் படத்தை பார்த்துட்டு பொண்ணுகளோட வெளியில் வந்தார். எனக்கு டவுட் இருந்துச்சு, அவர் பண்ணுவாரா மாட்டாரா அப்படின்னுட்டு. இல்லை நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. என்னோட உங்களுக்கு அதிகமான குரல் தெரியும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லையா நீங்கள் காலங்காலமாக இதுக்குள்ளே வாழ்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 10 நாள் இசையமைச்சார். அதுக்கு ஒரு நாள் நான் வெளியில் உட்காந்துருந்தேன். அவர் காரில் ஏற போனவருக்கு நான் நினச்சேன் அவருக்கு இடைஞ்சலாக இருக்குங்கிறத நான் வெளியில் உட்காந்துருந்தேன். எங்கிட்ட உங்களுக்கு நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் வெளியில் உட்காந்துருக்கீங்க அப்படின்னாரு. இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர்கிட்ட நான் சொன்னேன், உங்கள்கிட்ட மியூசிக் வாங்குறத விட அந்த காலகட்டத்தில் உங்களை பழகிறது கிடைக்கிற வாய்ப்பு தான் ஒரு பெரிய வரம். என்னன்னா அவர்கிட்ட ஒரு 10 மணி நேரம் 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்துருப்போம், ஒரு வார்த்தை கூட பேசியிருக்க மாட்டோம். ஏன்னா பேச வேண்டிய தேவையே இருக்காது. ஏன்னா அவர் வேலையை அவர் பார்த்துட்டு இருப்பாரு,
அவர் பண்ணுற வேலை நமக்கு வந்து 1% கூட தெரியாது. ஆமாம், அதனால நம்ம எதுவுமே சஜஸ்ட் பண்ண முடியாது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண காட்சி இருக்குது. அந்த கல்யாண காட்சியை வந்து எட்வின் வந்து பிரமாதமாக ஷூட் பண்ணார். ஆமாம், அதை பிரமாதமாக எழுதியிருந்தார் செம்பூர் ஜெயராஜ். அந்த காலத்தில் வந்து அந்த கல்யாண வீட்டில் என்னென்ன பொருட்கள் வைக்கப்பட்டிருங்கிற ரொம்ப ரொம்ப நுட்பமாக எழுதியிருந்தார். வாழைப்பழம், பலாப்பழம், நெல், தமிழர்கள் நெல்லை யூஸ் பண்ணோம், அது இதெல்லாம் பண்ணியிருப்பார். ஒரு 2 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா டயலாகே இல்லாமல் அந்த காட்சி போகும். அதுக்கு மியூசிக் போட்டிருந்தார். போட்டுட்டு பார்த்தேன், என்ன பொதுவாக என்ன நினைப்போம், காட்சியை தாண்டி போயிடும் அந்த மியூசிக்கு. அப்போ தோணுச்சு எனக்கு, ஓ இந்த சீனை வந்து ஒரு 4 நிமிஷம் எடுத்துக்கலாம் போலையே. அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன், அது என்ன என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்னு எங்களுக்கு தெரியலையே, அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. அந்த கல்யாணத்தை அப்படியே வந்து எலிவேட் பண்ணது வந்து கேமராமேன் எட்வினும் இசைஞானி இளையராஜா அவர்களும். ஆமாம், அதனால் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். பொதுவாக இந்த பத்திரிகையாளர்கள் வந்து இந்த படத்தை பற்றி ரொம்ப நல்லா எழுதுனீங்க. உங்கள் பணி இதோட முடியலை. ஆமாம், நான் வந்து வேண்டுகோள் வைக்கக்கூடிய ஒரு இடத்துல நான் இருக்கிறேன். ஏன்னா என்னோடய வேலையை அப்படி தான். அதனால் நீங்கள் அதை இன்னும் வந்து யூடியூப்பில் நம்ம லான்ச் பண்ணிட்டோம். உலகம் பூரா அதை கொண்டு போக வேண்டிய, பிரச்சாரம் பண்ண வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது. எனக்கு அந்த பணியை தர்றவங்க விஐடி வேந்தர், டிபி ராஜேந்திரன், ராம்ராஜ் காட்டன் தலைவர் அவர்கள். அதனால் அந்த வேண்டுகோள் அவங்க சார்பில் அவங்கள்ட்ட வைக்கிறேன். இங்கே வந்த அனைவருக்கும் நன்றி. இந்த தள்ளாத வயதில் வந்திருக்கிற விஜி சந்தோஷமையா அவர்களுக்கு நன்றி. திரைத்துறை நண்பர்களுக்கு நன்றி. திரு ராமராஜ் அவர்கள், என்னுடைய டெக்னீஷியன்ஸு, மேனேஜரு, என்னுடைய சகாயம், கூடவே இருக்கக்கூடிய சகாயம், கோ டைரக்டர்ஸு. மேபி இந்த படத்தோடைய கடைசி மீட்டிங் இது. விரைவில் அடுத்து நம்ம அவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சொல்ல போனால் லொக்கேஷனில் வந்து அப்படியே கை நீட்டினா ஒரு காஃபி கொண்டு வருவான், மேனேஜர் என்ன வேணும்னு கேட்பாரு. ஆமாம், சோழன் வந்து என்ன திட்டுவார்னு பயந்துட்டு இருப்பாரு. சரி, அவங்க எல்லாத்தையும் நம்ம எல்லாம் மீண்டும் சந்திப்போம். உங்கள் பணியை நிறைவேற்றி கொடுங்க. இந்த இது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து திரையீடு இருக்குது. படத்தை பார்த்துட்டு இரவு உணவு அருந்திட்டு அனைவரும் போக வேண்டும் என்று அன்புடன் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒழுக்கத்தால் உலகையே நட்பு கொள்ளும் அன்பு நெறியை தந்து சென்ற அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களை வணங்கியும், திருக்குறள் படம் பதிவேற்றம் அரங்கேற்ற விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்று வரவேற்புரை வழங்கி இந்த படத்தை தயாரித்து டைரக்ட் செய்த எனது அருமை நண்பர் KJ பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களுக்கும், ஊடகத்துறையை சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும், இந்த படத்தில் நடித்த கலைஞர்களுக்கும், டெக்னீஷியன்களுக்கும் மற்றும் உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். திருக்குறள் அப்படிங்கிறது நாம் எலிமெண்ட் ஸ்கூலில் படிக்கிற போது இருந்தே நம்மளுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது. அதை நிறையா மனப்பாடம் பண்ணி தேர்வு எழுதி அதில் பாஸ் பண்ணி வாழ்க்கையில் பல விஷயத்தில் பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கிறோம். நான் அடிக்கடி எல்லா மேடையிலையும் சொல்கிறது, 1330 குறள் படித்து பாஸ் பண்ணுறதை விட ஒரு குறள் பிரகாரம் வாழ்க்கையில் நடந்தோம்னா வெற்றி பெற்றுலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் 1330 குறளை எழுதி அது ஒரு ஆங்கிலேயரால் அந்த ஓலை கண்டெடுக்கப்பட்டு அது இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு பொக்கிஷமாக கிடைச்சிருக்கு. திருவள்ளுவர் 2300 வருடத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காரு. அவர் எந்த மதத்தை சேர்ந்தவன்னு தெரியாது, அவர் எந்த ஜாதின்னு தெரியாது, எந்த நாட்டுக்கு சேர்ந்தவன்னு தெரியாது. ஆனால்
எல்லாம் தெரிஞ்ச ஒன்று ஒன்று அவர் தமிழர் அப்படிங்கிறத நம்ம எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். காம்பேர் கூட சொன்னாங்க அவங்களுக்கு உருவம் இல்லை அப்படின்னு. அதனால தான் அவருக்கு தெய்வ புலவர்னு பேர் கிடைச்சிருக்கு. எந்த இடத்துலையுமே தன்னை முன்னிலைப்படுத்திக்காம, நான் யாருன்னு எந்த இடத்துலையுமே சொல்லிக்காம, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய, அதாவது நாகரிகம் வளர்கிறதுக்கு முன்ன வந்து இல்லைன்னா காட்டில் துணிமணி இல்லாமல் இளைய விதலை கட்டிட்டு நாகரிகம்னு முதல் ஸ்டெப் எடுத்து வச்சது அந்த விவசாயத்தை கண்டுபிடிச்ச முதல் நாகரிகம். அப்படி படிப்படியாக நாகரிகம் வளர்ந்து வரும்போது அந்த ஒழுக்கங்கிறது மக்கள்கிட்ட வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து பல பல சாணக்கியர்களாக இருந்திருக்காங்க. இத்தாலியில் மக்கியாவல்லி அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய இலக்கிய சாணக்கியன், இந்த அரசியல் சாணக்கியன். அவர் எழுதியிருக்காரு, அறத்தை வந்து அரசர்கள் எப்படி வேணால் வளர்ச்சிக்கலாம் இல்லை அழிச்சிக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி அவர் எழுதியிருப்பார். அப்புறம் அந்த நாட்டு பிரின்ஸ் அப்படின்ற சட்டத்தை பற்றி எழுதியிருப்பார், இளவரசன் அப்படிங்கிற புக்கில் எழுதியிருப்பார். அதாவது ஒரு இளவரசன் வந்து ஒரு கற்றுக்கணும்னா அது நரியை பார்த்து கற்றுக்கணும், இல்லைன்னா சிங்கத்தை பார்த்து கற்றுக்கணும் அப்படின்னு தான் அந்த புக்கில் எழுதியிருக்கு. ஆனால் நம்மளுடைய திருவள்ளுவர் அந்த உயர்ந்த ஒரு அரசாட்சியில் இருக்கக்கூடிய அரசரை அவங்கெல்லாம் வந்து விலங்குகளோடு ஒப்பிட்டு பேசினாங்க. நம்ம திருவள்ளுவர் வந்து அதை இறைவனுக்கு ஆறதுனால இறைவனுக்கு ஒப்பிட்டு பேசியிருப்பார். அந்த திருக்குறள் எந்த இடத்துலையுமே வந்து எந்த மதச்சார்பற்றவோ எந்த ஒரு இறைவனை பற்றி பேரைவோ எதுவுமே இருக்காது. அதனால தான் இன்றைக்கி வந்து அந்த திருக்குறள் வந்து உலக பொதுமறைன்னு இன்றைக்கி சொல்லியிருக்கோம். ஏன்னா பொய்க்கு நிறைய அவதாரம் இருக்குது, உண்மைக்கு ஒன்றே ஒன்று தான், அதுதான் திருக்குறள். இந்த திருக்குறளை எழுதின திருவள்ளுவருடைய வரலாறு உண்மையிலுமே எனக்கெல்லாம் தெரிய வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு இருந்திருக்காது. அந்த கதையை சரியாக வடிவெடுத்து இந்த கலைஞர்களை கரெக்டாக அது எப்படி திருவள்ளுவருக்கு கலைச்சோழனையுமே வாசகிக்குமே தனலட்சுமி எப்படி பொருத்தமாக பார்த்தாங்கன்னு தெரியல. நாம் எப்படி வீரபாண்டி ஒவ்வொன்று சிவாஜி கணேசன் வடிவத்தில் பார்த்தோமோ, எப்படி கர்ணன் சிவாஜி கணேசன் படத்தில் பார்த்தோமோ, அந்த மாதிரி திருவள்ளுவராமல் வாசிக்காமல் இவங்க ரெண்டு பேருமே நமக்கு வாழ்ந்து காமிச்சிருக்காங்க அந்த படத்தில். இதில் எனக்கு பெரிய தனிப்பட்ட மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, வாசுகி தனலட்சுமி எங்கள் ஊர் பொண்ணு, திருப்பூர் மண்ணின் மகள், எங்கள் திருப்பூர் மண்ணின் மகள். அதே நெசவு செய்யக்கூடிய அந்த நெசவாளர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஏன்னா நான் வேட்டி நெசவு பண்ணிட்டு இருக்கனால எனக்கு ரொம்ப பிரியமாக இருக்குது. அந்த பொண்ணை வந்து இன்றைக்கி வாசியை நடிச்சிருக்கிறது மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. எங்கள் திருப்பூருக்கு பெரிய மகிழ்ச்சி, பெரிய பெருமை வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்க. அப்படி எல்லா கலைஞர்களுக்குமே இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய இந்த எடிட்டரு, கதை எழுதுறவங்க, இளையராஜா இசைஞானி, இப்படி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான படைப்பை படைச்சிட்டு நான் வெறும் அணில் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு பாருங்க ஏஜே பாலகிருஷ்ணன். எனக்கு ஒரு நண்பர் மூலமாக அறிமுகமானார். நான் அவர் கூட நிறைய பேசிகிட்டே இருப்பேன். பேசிகிட்டு இருக்கிறபோது இன்னும் இப்படி ஒரு வெள்ளையங்கியாக இருக்காரு, இந்த உலகமே புரியாத இருக்காரு, குழந்தையாட்டு இருக்காரு, ஏன்னு என்ன திருவள்ளுவர் படத்தை எடுக்கிறது சாதாரண விஷயமா, நீங்கள் என்ன சாதாரணமாக சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, அவர் எந்த விதமான ஒரு பெரிய ஒரு அலட்டிக்காமல் அவர் சொன்ன விஷயம், காமராஜர் இதே மாதிரி தான் எடுக்கணும்னு நினச்சிருங்க. அந்த எண்ணத்தை வலுவாக போட்டேன். அந்த காமராஜர் படம் இன்றைக்கி வெளிவந்து மிகப்பெரிய பேர் எனக்கு பெற்றுருக்கு அப்படின்னாரு. இன்றைக்கி ஏஜே பாலகிருஷ்ணனுக்காக நான் மதிப்பு கொடுக்கல. நான் காமராஜர் நேரடியாக பார்த்ததில்லை, ஆனால் காமராஜர் போட்ட அந்த மதிய உணவு திட்டத்தை சாப்பிட்டு படித்து வந்தவன் நான். அவருடைய வாழ்க்கை வரலாறு அந்த படத்தை, காமராஜர் படத்தை பலமுறை நான் பார்த்துருக்கேன். அப்போ நீங்கள் தான் திருப்பியும் உங்களை சந்திப்புனா நான் நினைக்கல அப்படின்னு எனக்கு அவருக்கு மேலே அளவு கடந்த மதிப்பு மரியாதை வந்தது. ஐயா நீங்கள் திருவள்ளுவர் எடுங்க ஐயா, நாங்கள் கூட இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன வார்த்தையை வச்சு போன வாரத்து வரைக்கும் நாங்கள் இதை பற்றி பேசிகிட்ருக்கோம். இவ்வளவு பெரிய எல்லாத்தையும் சேர்த்து ஒரு எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், ஒரு தன்முனைப்பும் இல்லாமல் இந்த திருவள்ளுவர் வந்து உலகத்துக்கு போய் சேரணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தோடு எடுத்து எந்த விதமான ரெவடியும் எதிர்பார்க்காம
எல்லாத்துக்கிட்டேயுமே கையேந்தி இந்த படத்தை முடித்து இன்னைக்கு அவ்வளோ பெரிய உலக அது இதுக்கு வந்து பெரிய லண்டன் போயெல்லாம் படிக்க வேண்டியதில்லை. ஒரு நல்ல திரைப்படமாக திருவள்ளுவருடைய வரலாற்றை அருமையாக எடுத்திருக்காங்க. இதைய உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழ் மக்களும் அதை பார்த்து தம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு நல்ல பழக்க வழக்கங்களை எடுத்துக்கொண்டு அடுத்த தலைமுறைகளுக்கு சொல்லிக் கொடுத்து இது ஒரு நமக்கெல்லாம் தமிழருக்கெல்லாம் கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் என்று கூறி இந்த யூடியூப் பதிவேற்றத்திற்கான வாய்ப்பை ஏஜே பாலகிருஷ்ணன் ஐயா எனக்கு கொடுத்ததுக்கு அவருக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.